مثل حسنك فتحيا سيدي خير النبي. السلام عليكم ورحمة الله وبركاته. கண்ணியமிக்க முஃமினீன்களே, இன்று ஓதப்பட்ட சூரத் நூரில் அல்லாஹு தஆலா பார்வையை தாழ்த்தி கொள்ளுங்கள், பார்வையை மூடிக்கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தஆலா உத்தரவிடுகிறான். குர்ஆன் ஷரீஃபினுடைய பொதுவான பாணி, ஆண்பாலில் தான் அல்லாஹ் சட்டங்களை சொல்வான். அது எல்லோருக்கும் சேர்ந்ததுதான், ஆண்பால் பெண்பால் எல்லோருக்கும் சேர்ந்ததுதான். ஆனால் இந்த பார்வையை தாழ்த்தக்கூடிய இந்த உத்தரவு என்பது ஆண்களுக்கு தனியாக சொல்கிறான், பெண்களுக்கு அல்லாஹ் தனியாக சொல்கிறான். குல்லில் முஃமினீன், நாயகமே முஃமின்களுக்கு சொல்லுங்கள், யகுல்லூ மின் அப்சாரிஹிம், அவர்கள் தங்களுடைய பார்வையை தாழ்த்தி கொள்ளட்டும். வகுல்லில் முஃமினாத், முஃமினத்தான பெண்மணிகளுக்கு நீங்கள் சொல்லுங்கள், அல்லாஹ் தஆலா தனியாக சொல்கிறான். யகுல்லூன மின் அப்சாரிஹின், அவருடைய பார்வையை தாழ்த்தி கொள்ளட்டும். இப்படி தனியாக உத்தரவிடுவதன் மூலமாக அந்த உத்தரவினுடைய முக்கியத்துவத்தை அல்லாஹ் தஆலா உணர்த்தி காண்பிக்கிறான். அதனுடைய உயர்வையும் அல்லாஹ் சொல்கிறான். பார்வையை யார் கட்டுப்பாடாக வைத்துக் கொள்கிறார்களோ பரிசுத்தமான வாழ்க்கைக்கு சொந்தக்காரர்கள். அல்லாஹ் நமக்கு அந்த நசீபை தந்தர வேண்டும். நாளைக்கும் அசுக்காலுக்கும் அல்லாஹ் பல இடங்களில் சொல்வான், பரிசுத்தமானவர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்வான். இவர்கள் பரிசுத்தமானவர்கள். எனவே பார்வை என்பது சாதாரணமானதல்ல, அது பெரும் பாக்கியம். வாய்ப்பு கிடைத்தால் எங்கேயாவது பார்வை இல்லாதவர்களுடைய அந்த இடங்கள்ல போய் பார்க்கணும். இந்த ஸ்கூல்ல நடக்கிற இடங்கள்ல எல்லாம் அப்படிப்பட்ட இடங்களிலே போய் பார்த்தோம் என்று சொன்னால், மதுரையில ஒரு மதரசா நடக்குது, சென்னையில சங்கைக்குரிய மருகம் அப்துல் ரஹ்மான் திருத்த அவர்கள் இந்த கிறிஸ்தவர்கள் வண்டியில பாட்டு படிச்சுட்டே போறாங்க இல்லையா, அதுல யார் நல்ல முஸ்லீம் பாடெல்லாம் படிச்சுட்டு இருக்கானோ அவனை தேடி பிடிச்ச முஸ்லீமான்னு பார்த்து அசர்த்து எடுத்துட்டு அவனை கையில எடுத்து நல்ல எல்லா பாடல்களையும் மனப்பாடம் என்ற சக்தி இருக்குதுங்கிற காரணத்தினால, எப்பா உனக்கு குர்ஆன் மனப்பாடம் என்ற சக்தி ஜாஸ்தி இருக்குது, நீ வான் அவனுக்கு குர்ஆன் ஓதி கொடுத்து அவனை ஹாஃபிஸ் ஆக்கிடுவார். அப்படிப்பட்ட ஹாஃபிஸ்களுக்கு நான் போய் சனதம் கொடுத்திருக்கிறேன். அருமையானவர்களே, பார்ப்பதற்கு அவ்வளவு மனது அளவிலே அவங்களை எல்லாம் பார்த்தா எவ்வளவு ஆனந்தமா இருக்கு, பார்வை இல்லாதவர்கள். ஆனால் இந்த கையில வச்சே அதை என்ன செய்வாங்க, மனப்பாடம் பண்ணி ஓதக்கூடிய மகத்தான ஆற்றல். பார்வை என்பது சாதாரணமான ஒரு பாக்கியமாங்க. பார்வை என்பது சாதாரணமான ஒரு பாக்கியமா? ஒரு மனிதன் 500 ஆண்டுகள் வாழ்க்கையிலே தனித்து இபாதத் செய்தாலும் சரி, ஒரு பார்வைக்கு அது நிகராக. இந்த ஹதீஸ்ல வரக்கூடிய செய்தி, ஹாக்கிம்ல வருது. 500 ஆண்டுகள் ஒரு ஆள் தனிச்சு இபாதத் செய்கிறார், அல்லாஹ் கொடுத்த இந்த பார்வைக்கு நிகராக அந்த 500 ஆண்டு கால வாழ்க்கையும் கூட சமமாகாது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கதை சொன்னாங்க. நாயகமே, பனீ இஸ்ராயீல் முன்னால் உள்ள சமுதாயத்தினுடைய காலகட்டத்திலே, இன்ன லில்லாஹி அபதன் அபத லில்லாஹி 500 சனா, முன்னால் ஒரு அடியார் இருந்தார், 500 ஆண்டு காலம் இபாதத் செய்தார். 500 ஆண்டு காலம். அலா ரஅஸி ஜபலின் வல் பஹ்ரு முஹீத்துன், மலையினுடைய உச்சியிலே இபாதத் செய்த இடம்ங்கிறது இருக்குதே. முதலாவது மலை உச்சி, இரண்டாவது அந்த மலையை சுத்தி பூரா கடல், மூன்றாவது ஒரு சின்ன ஊற்று அந்த மலையில இருந்துச்சு, அதுலதான் தண்ணி வரும், சின்ன ஊற்று. பக்கத்திலே ஒரு மாதுளை பழம் மரம், ஒரு மாதுளையினுடைய மரம். இதிலே இந்த இடத்துல மாத்திர இந்த மலை உச்சியில் அமர்ந்து கொண்டு இந்த மாதுளை சாப்பிட்டுட்டு இந்த சுனை ஊற்றினுடைய தண்ணியை குடிச்சிட்டு சுத்தி இருக்கக்கூடிய கடலிலே மலை உச்சியில ஒரு 500 வருஷம் இபாதத் செய்தார். அவருக்கு ஆசையெல்லாம் ஒரே ஆசைதான், ரப்பே நான் சுஜூதுல இருக்கும் பொழுது மௌத்தாகணும் அப்படி ஆசைப்பட்டார். அல்லாஹ் அவருடைய ஆசைக்கு ஏற்ப என்ன செய்தான், அப்படி சுஜூதுல இருக்கும் பொழுதே அவன் மௌத்தாயிட்டான். அதுக்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன செய்திய கியாமத்திலே இவர் கொண்டு வரப்படுவார். அல்லாஹ் தஆலா சொல்லுவாங்க, என்னுடைய ரஹ்மத்தின் காரணத்தினால் சொர்க்கத்துக்கு போன்னு சொல்லுவான். அப்ப அவர்கிட்ட கேட்பாரா, நான் செய்த அமல்லாம் என்ன ஆச்சுன்னு கேட்பார். ரஹ்மத்தினால சொர்க்கத்துக்கு போன்னு ரப்பே நீ சொல்றியே, நான் செய்த அமல்லாம் என்ன ஆச்சு? ஓ அப்படியா, என்னுடைய அமலை எடை போடுங்கன்னு அல்லாஹ் சொல்லுவான்.
என்னுடைய அமலை எடை போடுங்க. எடை ஓட்டு விட்டு செல்வார்களாம். அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த பார்வை இருக்கிறதே, அது 500 வருடத்தினுடைய இபாதத்திற்கு கூட ஈடாகாதுன்னு சொல்லுவாங்க. அப்படியான நீங்க போக வேண்டிய நரகம் தான் சொல்லுவாங்க. அருமையானவர்களே, எனவே பார்வை என்பது சாதாரணமான ஒரு அருள் அல்ல, அது மகத்தான பேர் அருள். எனவே அந்த பார்வையை ஒரு மனிதன் எப்படி பயன்படுத்துகிறான் என்பதை குறித்து அல்லாஹ் கியாமத்தில் கேட்பான். அல்லாஹ் சொல்கிறான், இன்ன ஸம்அ வல் பஸர வல் ஃபுஆத குல்லு உலாயிக கான அன்ஹு மஸ்ஊலா. ஒரு மனிதனுடைய பார்வை, கேள்வி, அறிவு இதை குறித்து கியாமத்தில் கேட்கப்படும் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். அதனால அந்த பார்வை விஷயத்துல ஒரு தனி கவனம் வேணும். ஸல்லல்லாஹு சொன்னாங்க, அன்னதுரு ஸஹமும் மஸ்மூம் மின் சியாமி இப்லீஸ். பார்வை என்பது ஷைத்தானுடைய விஷம் தோய்க்கப்பட்ட அம்பு. அல்லாஹ் இந்த பார்வையை தாழ்த்துங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்து கற்பொழுக்கத்தை பற்றி அல்லாஹ் சொல்கிறான். பார்வையை தாழ்த்துவதை கொண்டுதான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே கற்பொழுக்கம் ஏற்படும். பாவத்தை மாத்திரமல்ல, பாவத்திற்கு எது காரணமாக இருக்கிறதோ அதையும் குர்ஆன் சொல்கிறது. பாவத்திற்கு காரணமானதையும் சொல்லி அந்த காரணங்களை விட்டு விலகிக் கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்வார்கள், அந்நதுரு யஸ்ரஉ ஃபில் கல்பி ஷஹவத்தன். பார்வைதான் மனதில் ஆசையை விதைக்கிறது, ஆசையை உண்டாக்குறதுங்கிறது பார்வைதான் என்று சொல்வார். அதனால் அருமையான பெருமக்களே, பார்வை விஷயத்துல ரொம்ப கட்டுப்பாடுங்கிறது தேவை. ஸல்லல்லாஹு காலகட்டத்துல ஒரு கூட்டம் ஒரு பொது வெளியில நடந்து போற பொது பாதையில உட்கார்ந்து இருந்தாங்க. ஸல்லல்லாஹு சொன்னாங்க, எல்லாரும் நடந்து போகக்கூடிய அப்படி பொது பாதையெல்லாம் நீங்க உட்காரக்கூடாதுன்னு சொன்னாங்க. அவங்க சொன்னாங்க, நாயகமே, நாங்க இந்த இடத்துல உட்கார்ந்துட்டு சும்மா பேசிக்கிட்டு இருப்போம், வேற ஒண்ணும் இல்லை. எங்க சபையில கூடுறதுக்கு சின்ன சின்ன வீடுகள், அதனால எங்களுக்கு இந்த இடத்துல உட்கார்ந்து நாங்க கொஞ்சம் சின்ன பேச்செல்லாம் பேசிக்கிட்டு இருப்போம் அப்படின்னு சொன்ன உடனே ஸல்லல்லாஹு சொன்னாங்க, அப்படியானால் அந்த பாதையினுடைய ஹக்கை நீங்கள் கொடுக்க வேண்டும்னு சொன்னாங்க. என்ன ஹக்கு நாயகமேன்னு கேட்டாங்க. இந்த பாதைக்குன்னு ஒரு ஹக்கு இருக்குது, அந்த ஹக்கை நீங்க கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அது என்ன ஹக்குன்னு ஸல்லல்லாஹு சொல்லி வரும்பொழுது முதலாவது சொன்னார்கள், பார்வையை தாழ்த்தி கொள்ள வேண்டும் சொன்னாங்க. அந்த இடத்துல உட்கார்ந்து நீங்க சலாமுக்கு பதில் சொல்வது என்பது போலுள்ள காரியங்களை எல்லாம் சொல்லிவிட்டு முதலாவது சொன்னார்கள், பார்வையை தாழ்த்தி கொள்வது. போற வர்ற ஆளெல்லாம் பார்த்துட்டு சார் அடிச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு குறை சொல்லிக்கிட்டு இப்படிப்பட்ட ஒரு நிலை, அப்படி எண்ணம் உள்ளவர்கள் அப்படி பொது இடத்துல உட்கார்ந்து பேசவே கூடாதுன்னு சொன்னாங்க. அருமையானவர்களே, அதனாலே ஒரு பார்வை இருக்கிறதே, குர்ஆன் ஷரீஃப்ல ஒரு வரலாறு வருதுங்க. ஒரு பார்வை அது 60 வருஷத்தினுடைய இபாதத்தை நாசமாக்கி விட்டது. 60 வருஷத்தினுடைய இபாதத்தை. பர்சீசான் ஒரு ஆள் இருந்தாருங்க, பழைய காலத்துல பெரிய வணக்கசாலி. 60 வருடம் இபாதத் செய்த ஒரு மனிதர், பெரிய ஆபீர். அவருடைய சகோதரர்கள்லாம் சேர்ந்து, அவருக்கு சகோதரர்கள் 3 பேர் இருந்தாங்க. அவருக்கு இல்ல, 3 சகோதரர்கள், ஒரு சகோதரி. இந்த சகோதரியை விட்டு இவங்க அல்லாஹ்வுடைய பாதையில ஜிஹாதுக்கா போக வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டுச்சு. சகோதரியை தனியா விட்டுட்டு போகணும்னு கேட்கும் பொழுதுதான் அவ எல்லாரும் சொன்னாங்க, பர்சீசா ரொம்ப பக்குவமான ஆளு, ஒரு பெரிய வணக்கசாலி, அதனால நீங்க அவருடைய பொறுப்புல வேணா விட்டுட்டு போங்கன்னு சொன்ன உடனே சரின்னு சொல்லி அங்கே உள்ள ஒரு அறையிலே சகோதரியை வச்சுட்டு அவர்கிட்ட பொறுப்பு சொல்லிட்டு போயிட்டாங்க. அவருக்கு உணவு கொடுப்பார், மற்ற விஷயங்கள்லாம் பேசுவாங்க. ஷைத்தான் மெதுவா தூண்டுனான், உணவுலாம் கொடுத்துட்டு போறீங்களே, என்ன அவங்களுக்கு தேவை எதுவும் இருக்குதா, எதுவும் வேணுமா வேண்டாமா, ஒண்ணும் கேட்க வேண்டாமா, அவங்க பொறுப்புல இல்ல சகோதரர்கள் கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க. ஓ அப்படிதான், உனக்கு எதுவும் வேற தேவை இருக்குதாமா, இல்ல இல்ல ஒன்னும் தேவையில்லைன்னு அந்த அம்மா சொல்லு. இப்படியே கொஞ்ச நாள் கழிஞ்சிச்சு. ஷைத்தான் போட்டான், ஏங்க நீங்க போய் இப்படி கேட்டா அப்படிதாங்க சொல்லுவாங்க, நீங்க போய் நேரடியா என்ன ஏதுன்னு கேட்டு அதை விசாரிச்சு அதுக்கு பிறகு என்ன செய்யணும், மற்ற காரியங்கள் முடிவு வரணும்னு சொன்ன உடனே அதுக்கு பிறகு பார்க்க ஆரம்பிச்சவர் தான். அவ்வளவுதான், ஒரு பார்வை தான். அந்த பார்வை என்பது இருக்கிறதே 60 வருடத்தினுடைய வணக்கசாலையை தடுமாற செய்து விட்டது. கடைசியில என்ன நடந்துச்சுன்னு சொன்னா, ஜினா நடந்துச்சு. ஜினா நடந்த பிறகு ஒருவேளை இந்த சகோதரர்கள்லாம் வந்து ஜினா நடந்து அதுல குழந்தை வேற பிறந்துருச்சு. சகோதரர்கள்லாம் வந்தா இது என்ன குழந்தை, இது என்ன இதுன்னு கேட்டா பதில் சொல்ல வேண்டியது வரும் என்று சொல்லி ஷைத்தானுடைய தூண்டுதலினாலே அந்த குழந்தையை கொலை செய்தார். பிறந்த குழந்தையை கொலை செய்தார் என்பது மாத்திரம் அல்ல, அதுக்கு பிறகு இந்த பிள்ளைக்கு கூட ஏதாவது ரகசியம் வெளிவந்துடக்கூடாது என்பதற்காக தாயையும் கொலை செய்தார். ஒரு பார்வை என்பது 2 பேரை கொலை செய்ய வைத்து விட்டது, ஜினா செய்து வைத்து விட்டது. சகோதரர்கள் திரும்பி வந்தாங்க,
வந்த பிறகு அவங்க கேட்டாங்க என்னன்னு சொல்லி, கொஞ்சம் உடம்பு சரியில்லாம நினைச்சது மூத்தா போயிடுச்சுன்னு சொல்லிட்டாரு. மூத்தா போயிடுச்சு. ஆனால் அந்த 2 பேருடைய 3 சகோதரர்கள்ல 2 பேருடைய கனவுல அந்த சகோதரியினுடைய ஒரு பார்வை ஒரு இது வந்துருச்சு. அப்ப தன்னுடைய கொலை செய்யப்பட்ட அந்த விதத்தை அந்த சகோதரி கனவுல சொல்லியிருக்கு. அந்த கனவுல சொல்லிருச்சு. உடனே நம்ம 2 பேருமே இது மாதிரி பார்த்திருக்கிறோமே, அப்படியானால் புதைக்கப்பட்ட இடத்தும் கூட அடையாளம் காட்டப்பட்டோம். அங்க போய் தோண்டி பார்க்கும் பொழுதுதான் அந்த பெண்ணையும் அவருடைய பிள்ளையையும் அங்கே அடக்கம் செய்யப்பட்டிருக்க, கொலை செய்யப்பட்டு அடக்கம் செய்யப்பட்டிருக்க. பெருமக்களே, இவரை என்ன நினைச்சுங்கிறது தெரியும், இவரை என்ன நடந்திருக்குங்கிறது தெரியும். அதனால இப்படிப்பட்ட ஒரு மகா வணக்கசாலியாக இருந்த ஒருவருடைய ஒரு சகவத்தினுடைய இச்சையான பார்வை ஜினா செய்ய வைத்து விட்டது, 2 பேரை கொலை செய்ய வைத்து விட்டது. அதனால பார்வை விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்க, பார்வை விஷயத்திலே ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபில் அந்த வரலாறை சொல்கிறான். இது காலலில் இன்சானிக்கு கடைசியில ஷைத்தான் போய் அவர்கிட்ட சொன்னானா, இங்க பாருங்க மாட்டிக்கிட்டீங்க, நீ எல்லாத்தையும் சேர்ந்து சகோதரர்கள்ட்ட எல்லாம் மாட்டிக்கிட்டீங்க, தப்பிக்கிறதுக்கு நான் ஒரு வழி சொல்றேன். நானா, என்ன வழிப்பா சொல்லு, அதையா சொல்லுன்னு கேட்ட உடனே, நீ எனக்கு ஒரு சுஜூத் செய்யுங்க, நான் எனக்கு ஒரு சுஜூத் செய், என்னை நீ வணங்குன்னு சொன்ன உடனே அவர் என்ன செய்தார், எப்படியா தப்பிச்சா போகுதுன்னு சொல்லிட்டு உக்குஃபுர் என்று சொன்னான். பலம்மா கஃபர, அவர் காஃபிரான பொழுது, சுஜூது செய்த பொழுது, கால இன்னி பரியும், எனக்கு பொறுப்பில்லைன்னு போயிட்டான். அருமையானவர்களே, அதனாலே 60 வருஷத்தினுடைய வணக்கசாலியையும் கூட ஒரு பார்வை என்பது கெடுத்து. அதனால ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய ஒரு எச்சரிக்கை அல்லாஹ் தஆலா ஆண்களுக்கு தனியாக சொல்கிறான், பெண்களுக்கு தனியாக சொல். பெரும் 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 ஆற்றல் உள்ளவர்கள், கல்வியாளர்கள், வணக்கசாலிகள், திறமையாளர்கள் எத்தனை பேர், எவ்வளவு பேருடைய வரலாறு நம்ம படிக்கிறோம். திறமையானவர்களாக இருந்திருக்கிறார்கள், ஆற்றல் உள்ளவர்களாக இருந்திருக்கிறார்கள், பெரிய பேச்சாளர்களாக இருந்திருக்கிறார்கள், தத்துவ ஞானிகளாக இருந்திருக்கிறார்கள், பெரிய பெரிய தத்துவங்களை எல்லாம் உலகத்தில் சொன்னார்கள். ஆனால் இந்த மனோ இச்சைக்கு அடிமைப்பட்டு போய்விட்டார்கள். அதற்கு பிரதானமான காரணமாக இருந்தது இதுதாங்க. அதனால அந்த விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்க. அல்லாஹ் தந்த மகத்தான நியமத், சாதாரணமான நியமத் அல்ல, அல்லாஹ் தந்த மகத்தான நியமத். இன்றைய காலகட்டத்தில கூட எத்தனை பேர் உதாரணம் சொல்லலாம். பழைய காலகட்டத்தில் நடந்த ஏராளமான வரலாறுகள் நமக்கு சொல்கிறது. அல்லாஹ் தஆலா சொல்கிறான், கஞ்சாடையினால் செய்யப்பட்ட மோசடி குறித்தும் கூட கேட்கப்படுவீர்கள். அல்லாஹ் அறிந்திருக்கிறான். யஅலமு காயினத்தல் அயுன், பார்வையினுடைய மோசடியை கூட அல்லாஹ் விளங்குகிறான். நீங்க ஜாடையா தானே பாக்குறேன்னு நினைக்கிறீங்க. ஒரு பார்க்க கூடாத ஒண்ணு, ஒரு பெண்ணினுடைய அழகு கண்ணில் பட்டுருச்சா பார்வையை தாழ்த்திடணும். 2வது ஜாடையெல்லாம் பார்க்க கூடாது, 2வது உத்தெல்லாம் பார்க்க கூடாது. அல்லாஹு தஆலா அந்த பாவத்தையும் அறிகிறான் என்ற அருள்மறை நமக்கு சொல்லி காண்பிப்பது என்பது சாதாரணமானது. அருமையான பெருமக்களே, இன்னும் சொல்ல போனால் இந்த பார்வையை பல்வேறு காரியங்களிலிருந்து பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். தேவையில்லாததை விட்டும் என்பது மாத்திரமல்ல, அதாவது அல்லாஹு தஆலா பிறருக்கு பல இன்பம் தரக்கூடிய உயர்வுகளை கொடுத்திருக்கிறான்னு வைங்க. ஒரு நல்ல கார் இருக்குது, ஒரு வீடு இருக்குது, பல்வேறு விதமான வசதிகளை கொண்ட, அதையும் கூட அல்லாஹ் சொல்கிறான், அந்த பொருள்களை கூட அதிகம் நீங்கள் ஆசையுடனே பார்க்காதீர்கள். ஒலா தமுத்தன் ஐனை இலாமா மத்தானா பிஹி, எது இந்த உலகத்திலே சுகப்பொருளாக இருக்கிறதோ அப்படிப்பட்ட அதன் பக்கம் உங்களுடைய பார்வையை நீங்கள் நீட்ட வேண்டாம் என்று சொல்கிறார். அது பல்வேறு விதமான பாவங்களுக்கு காரணமா. எப்படி மனோ இச்சையான பார்வை கடைசியிலே தவறான ஒரு நிலைகளுக்கு கொண்டு செல்கிறதோ, அதை ஓர் உலகத்தினுடைய மோகத்தை மனித உள்ளத்தில் உண்டாக்கி பல்வேறு விதமான தவறுகள், பேராசைகள், நன்றி கட்டத்தனம் என்றெல்லாம் பல்வேறு நிலைகளுக்கு இது காரணமாக்கி விடும். அதனால பார்வையை பேணுங்க அல்லாஹ் தஆலா சொல்றான். ஆயத்தை முடிக்கும் பொழுது அல்லாஹ் சொல்றான், இன்னல்லாஹ் கபீரும் பிமா யஸ்னஊன், அவர்கள் எதை செய்கிறார்களோ அதை அல்லாஹ் நல்லா அறிஞ்சிருக்கிறாங்கிறான். இன்னைக்கு நடைமுறையில சொல்லதா இருந்தா செல்போன், எவ்வளவு நேரம் அதில் பார்த்துக்கிட்டு இருக்கிறான். அல்லாஹ் என்னையும் உங்களையும் பாதுகாக்கணும். பெருமக்களே, நம்ம யோசிக்கணும், நம்ம யோசிக்கணும். எவ்வளவு நேரம் அதை கொண்டு போய் டைம் போறதே தெரியாது. தக்பீர் கட்டினா கொட்டாய் வருது, குர்ஆன் ஓதுனா ஒரு பக்கம் ஊன் கிடக்குது. ஆனா அதை பார்க்க ஆரம்பிச்சா எவ்வளவு நேரம் போகுதுன்னு தெரிய மாட்டேன், எவ்வளவு நேரம் அதுல கழியுதுன்னே தெரிய மாட்டேன் என்று சொன்னால் நம்முடைய உள்ளம் கெட்டு போயிருக்கிறதுங்கிறத கவனம் செலுத்த. அதனால அல்லாஹ் என்னுடைய பார்வையை
தீங்கான ஒரு விஷயம். சில நல்ல விஷயங்களும் இருக்குது. அதுல நிறைய கிதாபுகள் இருக்குது. 8000 கிதாபுகள் பதிவு செய்யப்பட்டதை எல்லாம் பதிஞ்சு வச்சிருக்கக்கூடிய அப்படிப்பட்ட நிலைகள்லாம் இருக்குது. கிதாபை பார்க்கலாம், அதுல நிறைய விஷயங்களை நன்மை அளிக்கக்கூடியதை பார்க்கலாம். ஆனா நம்ம என்ன பார்க்கிறோம், பள்ளிகள்ல உட்கார்ந்தாலும் கூட ஒரு தடவை உருட்டினாதான் சரியா வருது. இவ்வாறு ஒரு இடைவெளி கிடைக்கும் பொழுது என்னமோ ரொம்ப அவசரமா செய்தி வந்திருக்குதுன்னு சொல்லி அதை எடுத்து பார்த்து ஒரு தடவை உருட்டிட்டு இருந்தா தான் இந்த செய்தி சரியாகும். யோசிக்க அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் பெருமக்களே. அதனால அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய மகத்தான நியமத்து பார்வை இது குறித்து கேட்கப்படும். இது நல்ல காரியங்களில் பார்க்கப்பட்டால் ஒரு பார்வை சஹாபிகளாக ஆக்கியது. அப்படிதானுங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈமானோடு பார்த்தாங்க. சஹாபிகள் என்ற அந்தஸ்து கிடைத்து விட்டது. ஒரு பார்வை ஒரு மனிதனை எங்கோ கொண்டு செல்லும். ஒரு பார்வை மனிதனை இழிநிலைக்கு கொண்டு போய்விடும். அதனால பார்வை விஷயத்துல ரொம்ப எச்சரிக்கையா இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். நாமும் அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேட வேண்டும். அல்லாஹ் தஆலா தீய தவறான பாவங்களில் ஆழ்த்தக்கூடிய, அல்லாஹுவை மறக்கடிக்கக்கூடிய எல்லா விதமான கெட்ட பார்வைகளை விட்டும் அல்லாஹு தஆலா நம்முடைய பார்வையை பாதுகாத்து அருள்வானா. நம்முடைய கண்ணில் அல்லாஹ் பிரகாசத்தை அதிகப்படுத்தி அருள்வானா. அதை நன்மையான காரியங்களுக்கு பயன்படுத்துவதற்கும் அல்லாஹ் நசீபை தருவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.